உயர்கல்வித்துறையில் பூனையை புலியாக்குவோம், எலியை யானையாக்குவோம், மணலை கயிறாய் திரிப்போம் என திமுகவினர் வாய்க்கிழிய பேசினர். தற்போது விடியா திமுக ஆட்சியில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மூடுவிழா காணும் அவலம் நிலவுகிறது. இது குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி காலத்தில் 17 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 7 சட்டக் கல்லூரிகள், 21 தொழில்நுட்ப கல்லூரிகள், 4 புதிய பொறியியல் கல்லூரிகள், 5 புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், 40 கலை அறிவியல் கல்லூரிகள் துவங்கப்பட்டன. இது தவிர 248 தொடக்கப் பள்ளிகள், 117 நடுநிலைப் பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டன. 1029 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும், 604 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டன. 33.60 கோடியில் 120 அரசு மேல்நிலைப் பள்ளியில் உலகத்தரம் வாய்ந்த மாதிரி பள்ளிகளாக புரட்சி தமிழர் ஆட்சியில் மாறின. மழலையர் கல்வியை மேம்படுத்த 2381 நடுநிலைப் பள்ளிகள், எல்கேஜி, யூகேஜி வகுப்புகள் தொடக்கம் என கல்வித்துறையில் புரட்சி செய்து உலக அரங்கில் தமிழகம் தலை நிமிர்ந்தது. ஆனால் இன்றோ தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் பிஇ, பிடெக், மாநில அரசு பொறியியல் கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், தனியார் மற்றும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகள், 420க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. ஆண்டுதோறும் இந்த கல்லூரிகளுக்கான இணைப்பு அங்கீகாரத்தை அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதன் பின்னரே பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை மேற்கொள்ள முடியும். இது பொறியியல் கல்லூரிகளுக்கான விதி. அந்த வகையில் கல்லூரிகளில் 2023-2024 கல்வியாண்டு அங்கீகாரத்தை புதுப்பிக்கும் பணிகள் கடந்த ஜனவரி மாதம் தொடங்கியது. ஏஐசிடிஇ அங்கீகாரம் பெறுவதற்கான அவகாசம் கடந்த ஏப்ரல் 23 நிறைவடைந்தது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக இணைப்பு அங்கீகாரத்திற்கான விண்ணப்ப பதிவும் ஏப்ரல் 24 முடிவடைந்தது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக இணைப்பு அங்கீகாரத்திற்கான விண்ணப்ப பதிவும் ஏப்ரல் 24 முடிவடைந்தது. இதற்கான காலக்கெடு முடிந்துவிட்ட நிலையில் 6 தனியார் பொறியியல் கல்லூரிகள் அங்கீகாரம் கோரி விண்ணப்பிக்கவில்லை. இதனால் அந்த கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறாது. இதனால் இந்த ஆண்டு கலந்தாய்வில் பங்கேற்கும் கல்லூரிகளின் எண்ணிக்கை குறையும். இது முழுக்க முழுக்க விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையின்மை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல்வேறு பொறியியல் கல்லூரிகள் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தாமல் அங்கீகாரத்தை பெற்று மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்குவதுடன் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் செயல் என மாணவர்கள், பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ. ஜெயக்குமார்.